டாக்டர் இன்னைக்கு எனக்கு டாக்டர் டாக்டர் நீங்கள் தயவு செய்யும் வாடிக்கையாளர் கொடைக்கானலில் சமாச்சாரியாக உள்ளார். இது கொடைக்கானலா? ஐயோ, இந்த வெள்ளிக்கிழமை வேற வீடியோ போடணுமே. எனக்கு வேற மண்டை ஃபுல்லா அப்படியே கொஸ்டின்ஸா நிரம்பி இருக்கே. அந்த படத்துல என்னன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மறந்துடுறான். இந்த படத்துல என்னன்னா ஹார்ட்டை தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த படத்துல என்னன்னா கண்ணு தெரியுது கலர் தெரியலன்றானுங்க. அந்த படத்துல என்னன்னா 6 மணிக்கு மேல கண்ணே தெரியலன்றானுங்க. ஐயோ, எனக்கு தலை வலிக்குதே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஹாய் கைஸ், சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். என்ன சார் பொறுப்பே இல்லாம இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை வீடியோ போடணும் சார். இப்போ வந்திருக்கீங்க சார். இன்னைக்கே வெள்ளிக்கிழமை எப்படி சார் இருக்கும்? எப்படி சார் வாரத்துக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா வந்துடும். நீங்க டேக் போங்கப்பா. சார் இன்னைக்கு நான் என்ன கொஸ்டினோட வந்திருக்கேன் அப்படின்னா பாருங்க பக்கத்தான் பாருங்க. என்னாச்சுப்பா? மணி 6 ஆயிடுச்சு. எனக்கு கண்ணு வேற தெரியல. நான் அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசிடலாம் சார். மணி 6 ஆச்சா? ஆலக்கண் நோய் வந்துருச்சு. சோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் நான் டாக்டர்கிட்ட எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? கொஞ்சம் காமெடியா இருக்கட்டும் சார். சரி சொல்லுங்க சார். இந்த மாலைக்கண் நோய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது 6 மணிக்கு மேல நம்மளுக்கு கண்ணு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இப்போ எனக்கு இங்க 6 மணிக்கு கண்ணு தெரியல. இப்ப இங்க 6 மணினா அமெரிக்கால காலையில 6 மணியா இருக்கும். அப்போ அங்க 6 மணில நான் இருக்கிறேன் அப்படின்னா அது எப்படி சார்? எனக்கு அது புரியல சார். இங்க 6 மணிக்கு எனக்கு கண்ணு தெரியாம போயிடும். இப்ப நான் அமெரிக்கா போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அங்க 6 மணிக்கு கண்ணு தெரியாம போகுமா? என்னோட பிரெயின் அது எப்படி சார் இது பண்ணும்? மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அதாவது எப்படி உங்களோட டைம் வந்து உங்க பிரெயின் கால்குலேட் பண்ணி எப்படி அது 6 மணின்றத வந்து கரெக்டா தெரிஞ்சு உங்க கண்ணு தெரியாம போகுது அதுதான் சார் டவுட். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்துட்டு சின்ன வயசுல நான் பார்க்கும் போதையும் எனக்கும் இந்த இது ரொம்ப வியர்டா இருக்கு. 6 மணிக்கு மேல எப்படி கரெக்டா அந்த டைமுக்கு மேல கண்ணு தெரியாம போகுதுன்ற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்குள்ளயுமே காமனா இருந்ததுதான். பிஃபோர் நான் டாக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மெடிக்கல்ஸ் பத்தி நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் அது மாதிரி ஆகுமான 6 மணிக்கு மேலதான் அவங்களுக்கு கண்ணு தெரியாம அப்படி போகும்னு பாத்தீங்கன்னா அது படத்துல கட்டுற மாதிரி உண்மைதான். பட் ஆனா அது டைம் ரிலேட்டட் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் த லைட் ரிலேட்டட். ஸோ வந்து 6 மணிக்கு மேல வந்து டெஃபினட்டா சன்செட் ஆயிடும். அதனால உங்களுக்கு வந்து சூரிய ஒளி இருக்காது. ஸோ லைட் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு கண்ணு தெரியாம போகுது. இதை நாங்க மெடிக்கலா என்ன சொல்லுவோம்னா நிக்டோபியான்றதுக்கு இது வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்கு. இது ஆக்சுவலி ஒரு நோயே கிடையாது. இது வந்து ஒரு சில பிரச்சனைகளோட சிம்டம்னா நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அதோட அறிகுறி மாதிரி. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ராக் இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி நைட் விஷன் கம்மியா இருக்கும். அண்ட் ஆல்சோ விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி மூலமாகவும் இது இருக்கும். பிகாஸ் கேட்ராக்ட்ன்றதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் டிஷ்யூ உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கும். சோ அதுதான் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. அது லென்ஸ் மேல கவர் ஆயிடும். அந்த growth உங்களுக்கு கண்ணுல ஒளி போறது வந்து கம்மி ஆயிடும். சோ அதனால அந்த ராட் செல்ஸ்ன்றது அது ப்ராப்பரா அந்த லைட்ஸ் ரிசீவ் பண்ண முடியாதனால நைட் விஷன் கம்மி ஆயிடும். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு வந்து விட்டமின் ஏ டிஃபிஷியன்சினாலுமே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராட் செல்ஸ் நான் நடுவில் சொன்னா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. சோ இந்த ராட் செல்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ரெட்டினாக்குள்ள இருக்கும். ரெட்டினான்றது கண்ணோட பின்பாகத்துல இருக்கும். கண்ணோட அனாட்டமி வந்து கொஞ்சம் பிரெயினுக்கு அடுத்த காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கன் நம்ம உடம்புலன்னு பாத்தீங்கன்னா அது கண்ணு தான். டு பி சிம்பிள் பாத்தீங்கன்னா ரெட்டினான்றது அதுக்குள்ள வந்து ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே வந்து போட்டான் ரிசெப்டார் செல்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒளிகளை ப்ராப்பரா ரிசீவ் பண்ணி கண்களுக்கு வந்து ஒரு விஷன் கொடுக்கறதுக்கு இதுதான் இந்த 2 செல்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுல இந்த ராட் செல்ஸோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இருட்டுலயுமே உங்களுக்கு கண் பார்வை தெரியறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த ராட் செல்ஸ் தான். சோ இந்த ராட் செல்ஸ் வந்து ரொடாப்சின் சொல்லிட்டு ஒரு புரோட்டீன் என்சைம் வந்து நம்மளுக்கு வந்து அதுல சுரக்கும். அதுக்கு பேசிக்கா விட்டமின் ஏ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த விட்டமின் ஏ குறைபாடுனால இந்த ராட் செல்ஸ் கொஞ்சம் வீக்கரா இருக்கனால உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து இந்த நைட் விஷன் இருக்காது. சோ இப்ப வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் இதே 6 மணிக்கு வந்து இவ்வளவு லைட்டோட அந்த குறைபாடு இருக்கவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்வைகள்லாம் நல்லா தான் தெரியும். அவங்களுக்கு வந்து இருட்டுல தான் அவங்களோட கண் பார்வை கம்மியா இருக்கும். ஈவன் காலையில கூட ஒரு இருட்டு ரூம்ல விட்டா அவங்களோட கண் பார்வை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் வந்து நிக்டோபியான்ற ஒரு கண்டிஷனோட இது. சோ இதுக்கு என்ன பிரச்சனைனால இந்த நிக்டோபியா இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே சரியாயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுங்கனாலே அவங்களுக்கு அந்த நைட் விஷன் சரியா போயிடும். அதே மாதிரி விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் ஏ ரிச் ஃபுட் அவங்க சாப்பிடுறாங்கன்னா அது மூலமாவும் நைட் பிளைண்ட்னஸ்ன்ற ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு சரியாயிடும். சரி, இப்போ விட்டமின் ஏ ஃபுட்ஸ்னு சொல்றீங்க. என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்ஸ்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா. விட்டமின் ஏனா இப்போ பேசிக்காவே எல்லாருக்கும் தெரிஞ்சது கேரட், ஸ்பினாச், பப்பாயா இந்த மாதிரி நீங்க ஃபுட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். நீங்க கேரட்னு சொன்னீங்கன்னா சார் ஒரு விஷயம் நான் வருது. ஆக்சுவலா இந்த வேர்ல்டு வார் 2 நடக்கிற டைம்ல வந்து இந்த பிரிட்டன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து கேரட் தான் அதிகமா சாப்பிட்டு அவங்க நைட் விஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் மத்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு அவங்க அப்பதான் அப்படிதான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி எங்க தாத்தா சொல்லிருக்காங்க சார். உங்க தாத்தா
ஆமா சார், எங்க தாத்தா தான் சார். உங்க தாத்தா யாருப்பா? எங்க தாத்தா ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் சார். இப்ப நிஜமா உங்க தாத்தா மிலிட்டரியில தான் இருந்தாரு? ஆமா சார், எங்க தாத்தா மிலிட்ரியில தான் இருந்தாங்க. நாங்க வந்து பேசிக்காவே ஒரு மிலிட்ரி ஃபேமிலி சார். ஓ ஓகே ஓகே. பட் உங்க தாத்தா மிலிட்டரியில இருந்தாரோ என்னவோ எனக்கு உண்மையா போயான்னு தெரியாது. ஆனா நீங்க சொன்ன ஃபேக்ட் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபேக்கான ஃபேக்ட். பட் ஏன்னா இது நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ பேசிக்கா கேரட்ல தான் விட்டமின் ஏ இருக்கிறதுனால அது சாப்பிட்டா வந்து நைட் விஷன் பெட்டரா இருக்கும் அப்படின்றது வந்து டோட்டலா ஃபேக். பிகாஸ் வந்து விட்டமின் ஏ குறைபாடுனால உங்களுக்கு நைட் பிளைண்ட்னஸ் இருக்கவங்களுக்கு இந்த விட்டமின் ஏ கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாகும். புரியுதுங்களா? ஆனா கேரட் நிறைய சாப்பிட்டு இருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கு நிறைய சுகர் கண்டென்ட் ஆயிடும். அப்புறம் உங்க பாடியில சுகர் தான் வரும். ஸோ இதை வந்து பேசிக்கா வந்து வேர்ல்டு வார் 2ல பிரிட்டன் வந்து கிளப்பின ஒரு ரூமர் தான். பேசிக்கா அவங்களுக்கு ரேடார் டெக்னாலஜி இருந்தனால அவங்க அந்த டைம்ல அந்த ரேடார் டெக்னாலஜி மூலமா நைட் டைம்லயும் எதிரிங்களை அட்டாக் பண்ணிட்டு இருந்தனால இதை வந்து எதிரிங்களுக்கு தெரியக்கூடாது, நாங்களாம் வந்து எங்களோட மிலிட்டரி ராணுவர்கள்லாம் வந்துட்டு விட்டமின் ஏக்காக வந்து கேரட் நிறைய சாப்பிடுறாங்க, அதனால அவங்க கண் பார்வை நைட்லயும் நல்லா தெரியுதுன்ற ஒரு ரூமரை கிளப்பி விட்டாங்க. சோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேக். ஆனா அவங்க மிலிட்டரி தாத்தாவை பத்தி தான் எனக்கு தெரியல. நீ எப்ப வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. என்னையா சொந்தக்கார வீட்டுல வந்திருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி, உன்னோட क्वेश्चंसக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் அடுத்தது ஒரு சின்ன ட்ரிப் இருக்கு ஃபேமிலியோட. ஓகே गाइस, பை. சார் இருங்க சார். சின்ன தம்பி படத்துல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டேன். இப்ப அடுத்து எனக்கு பிசாசு படத்துல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. பிசாசு படம் விஜய் சேதுபதி படம் சார். அது பீசா சார், இது மிஸ்கின் படம். என் தலைவர் மிஸ்கின் படம். பொறுக்கி பைய காலுக்கே ஷாட் வைப்பார்ல, மஞ்சள் கலர் சாரி. அவர் தட் மேன் வாலமீனுக்கு வளர்ந்து கடலில் சேரும் அந்த இடத்தில் அவர்தான் சார். ஓகே. அந்த படத்துல இருந்து எனக்கு கொஸ்டின் இருக்கு சார். அந்த படத்துல வந்து அந்த ஆப்பிள காட்டுவாங்க சார். எல்லா ஆப்பிளுமே பச்சை கலர்ல இருக்கும். பச்சை கலர் உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார், கிரீன் கலர்ல சார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. சார் எல்லா ஆப்பிளுமே ஒரே கலர்ல இருக்கும். ஆனா அந்த ஆட்டோக்கார் பார்க்கும்போது அவருக்கு ஒரு கலர்ல தெரியும். சோ அதனாலதான் அந்த பேயே உருவாயிருக்கும். அதை மாத்தி சொல்லணும். நான் அந்த படம் பாத்திருக்கேன். அவருக்கு வந்துட்டு வந்து ரெட் கார் வச்சிருப்பாரு. ஆமா சார். ஆனா பச்சைக்காரன்னுவாரு. மாத்தி சொல்லிடுவாரு, கலரை மாத்தி சொல்லிடுவாரு. அது பேசிக்கா கலர் பிளைண்ட்னஸ் சொல்லுவோம் நாங்க. சரிங்களா? கலர் பிளைண்ட்னஸ்னா அவருக்கு வந்து கலர்ஸ் ப்ராப்பரா தெரியாது. அதுல கலர் பிளைண்ட்னஸ்ல வந்து 3 டைப் இருக்கு. ரெட் கலர், கிரீன் கலர், அதுக்கப்புறம் ப்ளூ கலர். இந்த 3 கலர்ஸுமே வந்து தெரியாது. இப்ப ரெட் கலர் தெரியலன்னா ப்ரோட்டோனோபியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ப்ளூ கலர்னா ட்ரிட்டனோபியான்னு சொல்லுவாங்க. அண்ட் கிரீன் கலர்னா வந்து உங்களுக்கு ட்ரிட்டனோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி சொன்னேன், இந்த ரெட்டினாக்குள்ள வந்து எப்படி வந்து ராட் செல்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு நைட் விஷனுக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கோன் செல்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது வந்து ஒரு 6 மில்லியன் செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கோன் செல்ஸும் நான் சொன்ன மாதிரி போட்டோ ரிசெப்டார் செல்ஸ். ஸோ பேசிக்கா வந்து நம்மளுக்கு கலரை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த செல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கு, இதுல ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இது மோஸ்டாவே மெயின் காரணமே பாத்தீங்கன்னா கன்ஜெனிட்டல், அதாவது ஜெனட்டிக் மூலமாவே டிஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் கிடையாது. அதுக்கு பதிலா கலர் கரெக்ஷன் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். பட் இதுக்குன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இன்னும் ஒரு ரிசர்ச்ல தான் இருக்கு. இதுதான் வந்து கலர் பிளைண்ட்னஸ். ஸோ இதுதான் அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. அது சூப்பரா வந்து எப்படி ஒரு கோஸ்ட் மூவில டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருப்பாரு. ஸோ அதுல வந்து உங்க தலைவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி டெல்லர் அண்ட் அதுல ஸ்கிரீன் பிளேவும் எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். சில பேய் பயங்கர மாதிரி தான் நம்ம பார்த்தோம். பேய் லவ் பண்ற மாதிரி ஒரு வித்தியாசமா எக்ஸ்ட்ரானரி மூவி அது. ஸோ டெஃபினட்டா தலைவருக்கு ஒரு பெரிய சல்யூட் தான். செவன் சமுராய் பத்தி யாராவது இங்க வந்து ஒரு பெரிய ப்ரொஃபசர் நீங்க அங்க இருந்து கூட்டி வந்து பேச சொல்லுங்க. நானும் 24 மணி நேரம் நான் வந்து செவன் சமுராய் பத்தி என்னால பேச முடியும். ஒவ்வொரு ஷாட்டை பத்தி என்னால பேச முடியும். இந்த கலர் பிளைண்ட்னஸ் பத்தி நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இட்ஸ் மெடிக்கலி கிடையாது. பட் ஒரு ஃபேமஸான பர்சன் நம்மளோட மார்க் சுக்கர்பர்க் தெரியுங்களா? மார்க் என்னோட பிரதர் மார்க் துபாயில இருக்கான் சார். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இல்லப்பா, Facebook ஓனர் மார்க். ஓ அவரா? சொல்லுங்க சார். அவருக்கு வந்துட்டு இந்த கலர் பிளைண்ட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து இந்த ரெட் அண்ட் கிரீன் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கனாலதான் அவர் வந்து அவரோட Facebookோட டிசைனே வந்து ப்ளூல வச்சிருப்பாரு. ஓகே ஓகே சார். ஆனா பட் இன்ஸ்டாகிராமும் அவர் தானே சார் வச்சிருக்காரு, வாட்ஸ்அப்பும் அவர் தானே வச்சிருக்காரு. இப்போ அது மட்டும் ஏன் ரெட் கிரீன்ல இருக்குன்னு? ரெட் கிரீன்ல இருக்கு. அது அவர் வாங்கிட்டாருப்பா. அது வந்து கண்டுபிடிக்கும் போது Facebook மட்டும் தான் அவரு. ஸோ அதை வந்து அந்த கம்பெனியை வாங்கிட்டாரு. இன்னும் கூட சீக்கிரம் கலர் மாத்திடுவாருன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அவர் யூஸ் பண்றது இல்ல, நம்ம தானே யூஸ் பண்றோம். அதுவும் கரெக்ட் தான் சோ அதனால என்ன கலர்ல Facebook வந்து அவர் யூஸ் பண்றதுக்கு, அவர் அந்த காலேஜ்ல சாட் பண்றதுக்கு, டேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாரு. ஓகே அதுக்கப்புறம் அது ஒரு பிசினஸ் ஐடியாவா போய் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் அப்படி பண்ணாரு. ஓகே 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 சார். ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க சார். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். உண்மையிலே 2 விதமான ஹை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு மூவில காட்டுற அந்த மெடிக்கல் ரிலேட்டடா எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூவியை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாக்டர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. கண்டிப்பா கொடுத்துடலாம். ஸோ நாங்க பண்ற வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா டெஃபினட்டா லைக் பட்டன்ல லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ see you guys next week. Bye.